சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிக பெருமக்களே, கழிவு உடலிலிருந்து நீங்குதல். கழிவு அகற்றுகிற உறுப்பில் பிரதானமான உறுப்பு மலத்தை வெளியேற்றுகிற குடல், வேர்வையை வெளியேற்றுகிற சருமம், சிறுநீரை வெளியேற்றுகிற மூத்திர உறுப்புகள். இந்த உறுப்புகள் எல்லாம் உடலிலிருந்து கழிவை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கின்றன. கழிவு நீங்கலைன்னா உடல் குப்பையாகி கெட்டு போய்விடும். இன்றைக்கு ஒரு முக்கியமான கழிவாக மலத்தை அகற்றுகிற மார்க்கத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். பல பேருக்கு புரிவதில்லை. அன்றாடம் மலம் கழிய வேண்டும், அன்றாடம் இருமுறை மலம் கழிய வேண்டும் என்பது சித்தர்களுடைய துணிவு. திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல், திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல், பெண்ணுக்குள் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால், நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்தம் பேருரைக்கில் போவே பிணி. ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழித்தால் அவனுக்கு நோய் வராது என்பது சித்தர்களுடைய துணிவு. மலம் அன்றாடம் நீங்க வேண்டும். அதனால தான் ஒரு பழமொழி சொன்னார்கள், தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. தினம் 2 என்று சொன்னது அன்றாடம் 2 முறை மலம் நீங்க வேண்டும். காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை. வாரம் 2 புதன்கிழமை, புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்களாக இருந்தால், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்களாக இருந்தால் வாரத்தில் 2 நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். வெப்ப நாடு, உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். வாரம் 2. சம்போகத்தை மாதத்தில் 2 முறை அனுபவிக்க வேண்டும். மாதம் 2. அதை சொல்ல வேண்டியதில்லை. தினம் 2, வாரம் 2, வருடம் 2. வருடம் 2, வருடத்துக்கு 2 முறை பேதி எடுத்துக்கொள்ள வேண்டும். குடலை சுத்தம் செய்ய வேண்டும். அன்றாடம் உடலில் அழுக்கு சேராமல் அகற்றினால் உடலில் நோய் வராமல் தடுக்கலாம். அதற்கு பல முறைகளை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். ஒன்று எளிய மலம். என்னன்னா பல பேருக்கு தெரியறதே இல்லை, அதான் வேடிக்கை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் வரும், போயிடுவேன். சண்டாளா, ஒரு நாளைக்கு 2 தடவை மலம் கழிக்கணும்னு சொன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு முறை மலம் கழிக்கணும்னு சொல்றீங்க. அப்போ பழைய மலம் உடலில் தேங்கினால் அந்த பழைய மலத்திலே இருக்கிற அசுத்தங்கள் குருதியிலே மீண்டும் கிரகிக்கப்பட்டு கலந்து உடலில் பல நோய்களை உருவாக்கும். ஒன்று சொல்றேன், மலம் நீங்கவில்லை என்றால் அன்று பொழுது முழுதும் மதமதப்பாக சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பதை அதை அனுபவிப்பவர்கள் உணர்கிறார்கள். தெரிஞ்சுக்கணும் இல்லை, உடல் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா மலம் அன்றாடம் நீங்க வேண்டும். 2 முறை நீங்கினால் மிகச் சிறப்பு. அப்போ மலம் நீங்குவதற்கு சரியான முறைகளை கையாள வேண்டும். எளிது என்ன, ஒரு நாளைக்கு 2 லிட்டருக்கு குறையாமல் தண்ணீர் குடியுங்கள். அருநீர் இருமலம் என்று வள்ளல் பெருமான் சொன்னார். சிறுநீர் 6 முறை கழிய வேண்டும், மலம் 2 முறை நீங்க வேண்டும். என்ன பண்ணணும், 6 முறை தண்ணீர் குடிக்க வேண்டும். அப்பதானே 6 முறை சிறுநீர் கழியும். தண்ணீரே குடிப்பதில்லை. தண்ணீர் என்னன்னா பாடியில் இருக்கிற அழுக்குகள் அசுத்தங்களை எல்லாம் கழுவி வெளியேற்றுவது சிறுநீரகம். நாம் சாப்பிட்ட உணவிலே இருந்து கிரகிக்கப்பட்ட சத்துப்பாவ மீதம் இருக்கிற சகதிகள், மீதம் இருக்கிற கசடுகளை பெருங்குடல்ல இருந்து அகற்றுவது மலம் நீக்குவது. இந்த மலம் அன்றாடம் நீங்க வேண்டியது அவசியம். அப்போ மலம் நீங்குவதற்கு என்ன செய்யறது? தண்ணீர் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணீர், 2.5 லிட்டர் குறையாம தண்ணீர் குடியுங்கள். கோடை காலமாக இருந்தால் 3 லிட்டர் அளவுக்காவது தண்ணீர் குடியுங்கள். அதுக்காக ஒரு நாளைக்கு 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி குடிக்காதீர்கள். அதிலே நிறைய தாது உப்புக்கள் இழப்பு ஏற்பட்டு உடல் தளர்ச்சி வரும். 2.5 லிட்டர், கோடை காலத்தில் 3 லிட்டர் போதும், அதுக்கு மேலே தண்ணி வேணாம். மலம் நன்றாக நீங்கும். அப்படி தண்ணீர் எடுத்துக்கொள்றையா இருந்தாலும் எனக்கு மலம் நீங்க மாட்டேன் என்று சிலர் சொல்லுவார்கள். மலம் புழுக்க புழுக்கையாக போகிறது. மலம் வருகிற போது ஆசனவாய் கிழிந்து விடுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு இறுகி மலம் வருகிறது. இதெல்லாம் மலச்சிக்கல் தான். இப்போ மலச்சிக்கல்
பல சிக்கலை தரும் என்பது பழமொழி. ஒரு நோய் இல்லை, பல நோய்க்கு மூல காரணம் எதுன்னா மலச்சிக்கல் தான். இப்போ ஒரு அவேர்னஸ் வந்திருக்கிறது மக்களுக்கு. மலச்சிக்கலுக்கு என்ன பண்ணனா, கடுக்காய் சூரணம் சாப்பிடுவேன். கடுக்காய் தோல் சூரணத்தை சாப்பிட விடும். கடுக்காய் தோல் மலத்தை இலக வைத்து அகற்றுகிற, குடலில் அலை அசைவை உருவாக்குகிற தன்மை உடைய ஒரு பொருள். கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்று என்றாலும் கடுக்காய் தாய்க்கு அதிகம் காண். கடுக்காய் நோயோட்டி உடல் தேற்றும் ஊற்ற அன்னை பாலோட்டி உடல் வளர்க்கும் வந்து என்று தேரையர் சொல்வார். அப்போ கடுக்காய் தாய்க்கு நிகராக, தாயை விட மேலானது என்றால் என்ன அர்த்தம்? உடல்ல இருக்கிற அழுக்குகளை அகற்றுவதிலே கடுக்காய்க்கு நிகர் கடுக்காய் தான். கடுக்காய் தூள் சூரணத்தை தினம் இரவு 1 அல்லது அரை தேக்கரண்டி அளவு உங்களுக்கு தேவை, உடலுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து கூட்டியோ குறைத்தோ அன்றாடம் இரவு படுப்பதற்கு முன் எடுத்துக்கொண்டால் காலையில் உங்களை அது எழுப்பும். மலம் சிக்கல் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, காலையில் எழுந்திருக்க முன்னாடி கூட்டு குடும்பம் இருந்தால் டாய்லெட் ஃப்ரீயாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எழுந்திரிக்கணும். உடம்பை நிமித்தினால் உடனே மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற வேகம் வந்துவிடும், அவசரம் வந்துவிடும். அந்த அளவுக்கு மலம் உடல்ல இருந்து நீங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதான் முக்கியம். அதை விட்டுட்டு ஒரு செய்தித்தாளையே முழுக்க போய் படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், அது அல்ல. பொதுவாக கழிப்பறைக்கு போகிற போது செய்தித்தாளோடவோ புத்தகங்களோடோ அல்லது மொபைலோடோ போகக்கூடாது. அதிலே என்னென்ன எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலையில் கவனம் இருக்கணும். ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தால் ரெண்டும் உருப்படாது. அதனால் கழிப்பறைக்கு இந்த புத்தகமோ செய்தித்தாளோ மொபைலோ எடுத்து செல்வதை முதலில் நிறுத்துங்கள். கழிப்பறையில் ஒரு 5 நிமிடம் கழிப்பதற்கு நேரத்தை சேமித்து என்ன பண்ண போகிறீங்க? போய் அமர்ந்து முழுமையாக மலத்தை அகற்ற வேண்டும். ஒன்று கடுக்காய் தூள், இன்னொன்று மிகச்சிறந்தது திரிபலா. கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காயினுடைய தோலிலே செய்த சூரணம், அதை சரியாக பாலில் அவித்து எடுத்து செய்த சூரணமாக இருந்தால் சரி. அப்போ அந்த திரிபலா சூரணமும் மலத்தை எளிதில் இலக வைத்து போக்கும். நான் கடுக்காத்தோளும் சாப்பிட்றேன்யா, திரிபலாவும் சாப்பிட்றேன்யா, சிலர் சொன்னார்கள் என்று நிலாவாரை சூரணமும் சாப்பிடுகிறேன் ஐயா. நான் மலம் ஒரு தடவையில் போக மாட்டேங்கிறது, 2-3 முறை போகிறது. மலம் இயற்கையாக போகவில்லை, கொது கொது என்று போகிறது. மலம் இயற்கையாக வாழைப்பழத்தை போல வரவில்லை. மலம் இயற்கையாக நீங்க வேண்டுமானால் வாழைப்பழத்தை உரித்தால் போல மெதுவாக அப்படியே மலம் வர வேண்டும். அது உருளையாக, நாடா மாதிரி டேப்பாக வரக்கூடாது. உருளையாக மெதுவாக ஆசன வாயை கிழிக்காமல் வெளியே வர வேண்டும். அப்படி வருவதற்கென்று சித்தர்கள் பல மூலிகைகளை தந்து அதில் ஒரு கூட்டு அமைப்பாக மலச்சிக்கல் அகற்றி சூரணத்தை ஒன்றை தந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் உருவாக்கினோம். அது எனர்ஜி பிளஸ் நிறுவனத்திலும் அது தயாராகிறது, அன்பு ஃபார்மாவிலும் அது தயாராகிறது. அதை நீங்கள் எப்படி செய்யலாம்? எல்லாரும் செய்ய முடியும், யாரும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. இது அதில் என்னென்ன பொருள் இருக்குது? 7 மூலப்பொருட்கள் இருக்கின்றன. 1 நிலாவாரை, 2 கடுக்காய் தோல், 3 சிவதை, 4 சீரகம், 5 ஓமம், 6 மராட்டி மொட்டு, 7 இந்துப்பு. இவ்வளவுதான். முதல்ல சொன்ன 6 பொருள்களை தனியாக அரைத்து சூரணமாக செய்து கொண்டு, இந்துப்பை தனியாக இடித்து சூரணமாக செய்து அதை ஒன்றாக கலந்து இந்த மலச்சிக்கல் அகற்றுகிற சூரணத்தை உருவாக்க வேண்டும். அதுக்கு பேர் அன்பு ஃபார்மாவிலையோ இதுலையோ குட்லக் என்று வைத்திருக்கிறோம். விஷயம் குட்லக். நைட்டு அதை சாப்பிட்டுட்டு காலையில் மலம் அழகாக நீங்கள் நான் குட்லக்கு தானே, அதுக்கு பேரே குட்லக் என்று வைத்தோம். இந்த குட்லக் மாத்திரை எப்படி எடுக்க வேண்டும்? இந்த சூரணத்தை இப்படி தயாரித்த சூரணத்தை நீங்கள் கடையிலெல்லாம் அந்த குப்பி விற்கிறது கேப்சூல், அதாவது இந்த கையாலே ஃபில் பண்ணி வச்சுட்டு கூட சாப்பிடலாம். இரவு 2 குப்பி சாப்பிட்டோம்னா காலையில் இயற்கையாக மோஷன் நீங்கும். பொறன்னு சத்தம் போடாமல்
விட்டு விட்டு 4 தடவை இன்ஸ்டால்மெண்ட்ல இஎம்ஐ கட்டாம மோஷன் ஒரு தடவையிலே மொத்தமா இவாக்குவேட் ஆகி வயிறு முழுக்க சுண்டி உள்ள போய் மலம் கொஞ்சம் கூட உள்ள இல்லைங்கிற கிளியரன்ஸ், அப்படி கிளியர் பண்ணுவது தான் அந்த குட்லக். இதை இப்படி தயாரிங்கள். இல்லை எனக்கு மலச்சிக்கல் இருக்கிறது, இதை தயாரிக்க முடியலை, ரெடிமேடாக எங்கேயாவது கிடைக்குமான்னா இந்த சித்தர்கள் சொன்ன ரகசிய முறைப்படி அன்பு ஃபார்மாவிலே தயாரித்து அளிக்கிறார்கள். அன்பு ஃபார்மாவுடைய படைப்புகளிலே டாக்டர் அன்பூஸ் என்று ப்ளூ கலரில் ஒரு ரவுண்டு எம்பளம் இருக்கும், ஹோலோகிராம் இருக்கும். ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் என்றால், எவ்வளவோ சிரமப்பட்டு ஆராய்ச்சி செய்து சித்தர்களையும் அறிவியலையும் ஒன்றாக இணைத்து பல ஆய்வுகள் பல ஆண்டுகளாக 45 ஆண்டுகளாக ஆய்வு செய்து இந்த ஆய்வுகளிலே படைக்கிற மருந்துக்கு எளிதிலே டூப்ளிகேட் போட்டு விடுகிறார்கள். இந்த டூப்ளிகேட்டை வாங்கி சாப்பிட்டு விட்டு வந்து நோகிறார்கள். ஐயா நான் இதை வாங்கி சாப்பிட்டேன் ஐயா, இது நான் தயாரிக்கலைங்களே, நான் தயாரித்து சித்தர்கள் சொன்ன முறைப்படி உருவாக்கப்பட்டிருக்கிற மருந்துகளால் தோல்வியே கிடையாது. அப்போ இந்த குட்லக்கை எவ்வளவு சாப்பிடணும்? சின்ன குழந்தைகள் மலத்தை விரலை விட்டு நோண்டி எடுப்பார்கள், மலத்தில் முக்கிட்டு அழுதுட்டு கிடக்கும். இந்த குட்லக்கு சூரணமாக இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு மலம் நீங்களே கத்துது விறுவிறுன்னு கத்துகிறதுன்னா ஒன்றும் இல்லை. ஒரு 1/4 தேக்கரண்டி அந்த சூரணத்தை ஒரு 2 சங்கு 1 ounce தண்ணீரில் ஊற்றி கொதிக்க வைத்து சுண்ட வைத்து வடிகட்டி குடிக்க கொடுத்துட்டோம்னா பால் மாதிரி காலையில் ஃப்ரீயாக மோஷன் போயிடும். குழந்தைகளுக்கு மலச்சிக்கலே இருக்கக்கூடாது. பெரியவர்கள் 5 வயதுலேருந்து 10 வயது வரையில் இருந்தால் இரவு படுப்பதற்கு முன்னால் 2 கேப்சூல் குட்லக் சாப்பிட்டா தீர்ந்து போச்சு. கொஞ்சம் பெரியவர்கள் மலச்சிக்கல் கடுமையாக இருக்கிறது என்றால் மதியம் 1 இரவு 2 கேப்சூல் எடுத்துக்கொண்டால் சரியாக போய்விடும். இன்னும் சிலருக்கு கடப்பாறை மாதிரி என்ன பண்ணாலும் பேத்து எடுக்க முடியாது, மலம் வராது. அவர்களுக்கு முதலில் மலக்குடலை இயக்குவதற்கு இந்த குட்லக் பவுடரை கொடுக்குறோம். 1 டீஸ்பூனோ அல்லது 1 டேபிள் ஸ்பூனோ 200 மில்லி தண்ணீரிலே போட்டு கொதிக்க வைத்து அதை சுண்ட வைத்து 3/4 டம்ளர் ஆக்கி வடிகட்டி அதை இரவு சாப்பாட்டுக்கு முன்னோ அல்லது உறங்குவதற்கு முன்னோ குடிக்க கொடுத்தால் காலையில் எழுந்த உடனே மலம் முழுமையாக சௌகரியமாக வெளியேறும். அதான் ரொம்ப முக்கியம். புறப்புறம்லாம் சத்தம் போடாது. இப்படி பவுடர் கொடுத்தும் சிலருக்கு சரியாக இல்லை என்றால் இந்த பவுடர் கஷாயத்தோட மதியம் 1 கேப்சியூலும் இரவு 2 கேப்சியூலும் சேர்த்து கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ரொம்ப ரேர். அவர்களுக்கு அந்த அளவுக்கு குடல்ல இருக்கிற இயக்கம் பாதித்திருக்கும். ராசிபுரத்துக்கு பக்கத்தில் நண்பருடைய தகப்பனார் 80 வயதில் அவருக்கு மலச்சிக்கல் அவதி உற்றார். அவருக்கு அந்த குட்லக் பவுடராக செய்து கொடுத்தேன். 96 வயது வரையில் அவர் இருந்தார். மலச்சிக்கல்னா என்னன்னே தெரியாது. என்னை பார்க்கும் போதெல்லாம் கும்பிடுவார். ஐயா டாக்டர், இந்த மலச்சிக்கல் இருந்து என்னை காப்பாத்துறீங்களே என்று சொல்லுவார். மலச்சிக்கல் இல்லை என்றால் மனச்சிக்கல் இல்லை, மலச்சிக்கல் இல்லை என்றால் நோய் இல்லை, நோய் இல்லை என்றால் ஆயுள் வளரும், ஆரோக்கியம் நிலைக்கும். மலச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை தமிழ் கூறும் நல்லுலகம் பெறுவதற்கு ஐ விஷ் குட் லக். நன்றி, வணக்கம்.